நடிகரும் அரசியல் விமர்சகருமான வி சேகர் சமீபத்தில் அளித்திய பேட்டி ஒன்றில் விஜய் கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க. அதில் முதல்வர் ஜெயலலிதா இருந்த மேடையிலேயே சொடக்கு போட்டு இனிமே இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி சொன்னாங்க. அஜித் அப்போதே முதல்வரான கருணாநிதி முன்பே எங்களை நிகழ்ச்சிக்கு வர சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொன்னாங்க. இவர்கள் கொடநாட்டு குளிரில் கைகளை கட்டிக்கொண்டு படத்தை ரிலீஸ் செய்யுங்கள் என்ற பிச்சைக்காரர் மாதிரி கேட்கலன்னு வி சேகர் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் நடந்த தாவேகா கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பிரபல தலைவராக வர வேண்டும் என்று ரஜினிகாந்த் நினைத்து அரசியல் சிஸ்டத்தை மாற்றவும் நினைத்தாங்க. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தவரை இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவர் அரசியலுக்கு வராமல் பார்த்து கொண்டாங்க. இப்போது அவருடைய நிலை என்ன? கடைசியில் அவர்கள் குடும்பத்தினர் தயாரிக்கும் படங்களில் நடிக்க போயிட்டாங்க. அவர் மேலும் விமர்சனம் கிடையாது. ஆனால் அரசியலில் அந்த மன வலிமை நம் விஜயிடம் இருக்கு என்பதை பதிவு செய்த ஆதவ் அர்ஜுனா பேசியதை கண்டித்துதான் வி சேகர் விமர்சித்திருக்காங்க.